ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். அவன் என்னன்னு ஒரு கீ கொடுக்குறாரு. ரெண்டு பாட்டு கதை மட்டும் பாட்டு எல்ஐசியுடைய லோகோ நான் பார்த்து நான் வியந்திருக்கேன். ஒரு ஆட்டில் விளக்கு அதை அணையாத விட காத்துக்கொள்ள முடியாத ரெண்டு கார்கள். அவனுடைய பொருள் என்ன? உடைய வாழ்க்கையை எங்களுடைய கருத்தில் இருக்கிறது. அதை அணைந்து போகாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை அணைந்து போகாதபடி காத்துக்கொள்கிற ஒருவருக்கு நான் அவர் யார்? என் விளக்கை எரிச்சுக்கிற கத்து பாடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கலாம். எரித்து கொண்டு இருப்பேன் எப்போதுமே மக்கள் என் ஜீவன் தெரியும். உயரத்தை கூப்பிட்டே உதவிக்காய் அழுகொலை கேட்பீரையா. உயரத்தை கூப்பிட்டே உதவிக்காய் அழுகொலை கேட்பீரையா. உமது
எங்கள் ஜீவனின் அதிபதியாகிய கர்த்தாவே, ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் எங்களை அழைத்து அமர பண்ணி உம்மை நோக்கி பார்க்க உம்மை ஆராதிக்க எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வாய்ந்த வார்த்தைகளை கேட்க கிருபை செய்தபடியினாலுமே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிறைவேற்றது நன்றி. தாவியானவரே, உங்கள் மகிமையான பிரசனத்தில் மூடி இருக்கிறீர்கள். எங்கே உமது நாமத்தினாலே கூடி உண்மை ஆராதிக்கிறவர்களோ ஒரு மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்குப்படுகின்ற மத்தியிலே இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலும் நீர் இன்னொரு கூட பேசும்படி எங்களை வருதி நாங்கள் நினைக்கின்றோம். மனித அப்பத்தால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் படைப்பான். இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக உங்கள் படைக்கத்தக்க வேத வார்த்தைகளை இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கட்டளையிட முடியாத வைக்கின்றோம். பேச நாங்கள் கேட்கட்டும். பற்றுகிறோம் பெருமாக இயேசு நாமத்தாலே ஜெபிக்கிறோம். பரலோகத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் மீண்டும் நான் இந்த நாளில் பேச வேண்டியவரை நான் அழைத்திருந்தோம். அவர் வராத பட்சத்திலே உங்களை அழைத்து கொண்டு செல்லுங்க. I don't think
ஆக்சிடென்டல். தற்செயலாய் ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததாக நான் நினைக்கிறேன். It's God's own plan that I should come here and preach the gospel. அவருடைய சித்தம் இல்லாமல் யாரும் ஒரு இடத்துக்கு வர முடியாது. Even though I have a lot of programs in my hand. நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு சர்ச்சில் நான் பேசணும். அவங்க தான் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தாங்க. அவங்களே அழைத்த போது என்னால் மறக்க முடியல. இது வேற ஒரு அழைச்சிருந்தா நிச்சயமா சொல்லியிருப்பேன். நாளைக்கு எனக்கு ஊழி இருக்கு, நான் வர முடியாது. அந்த நாளில் வந்ததுக்கு காரணம் உன்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவனாக இந்த நாளில் மத்தியில் அன்னைக்கு நான் பார்க்கிறேன். அன்பு அண்ணா இங்கே இருக்கிறாங்க, ஜீவகிட்ட முகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். யோகியா ஐயா சொன்னாங்க, எனக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, உங்களோட விடைகளுமே நான் வந்து 28 years old. ரசிக்கப்பட்ட நாளிலிருந்து என் நாளை நான் கணக்கு கேட்கிறேன். I nearly wasted 42 years of my life without God. I was totally away from the presence of the Lord. நான் ரசிக்கப்பட்ட நாளில் ஆண்டவத்தில் ஒன்றை நான் கேட்டேன். What I have lost, you should give me back in 2 full times. 2 பங்காக எனக்கு நீ திருப்பி. நீ எழுந்து போன என்னுடைய இளமை, நீ எழுந்து போன என்னுடைய பசுத்தம், நீ இழந்து போன ஆற்றல், எல்லாம் வச்சு எனக்கு 2 பங்கா நீ திரும்பி தரதாங்க நான் உங்களுடைய செய்யலாம். என்ன ஆச்சரியம்னா, அந்த எந்த நாளில அந்த பிரச்சனை நான் பண்ணினேனோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவருக்காக நான் உழைப்பு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக வேறு மேட்சஸ்ல நான் போய் கொண்டிருக்கிறேன். கத்த நல்லவர், என்னை முன்குறித்த ஆண்டவர் நிச்சயமா எங்களையும் முன்குறித்திருக்கிறார். உங்களோட ஒவ்வொருவரையும் பார்த்ததிலே நான் இந்த மகிழ்ச்சி இருக்கிறேன், சந்தோஷம் இருக்கிறேன். இந்த நாளில் உங்களை பத்தியில என்ன பேசலாம்? நான் ஒரு ஆசிரியர் என்பதனால கேள்வி கேட்ட எனக்கு ஒரு பழக்கம். ஐயா சொன்னாங்க, பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டார் சொல்றீங்க. தோண்டு எத்தனை மணிக்கு நான் முடிக்கிறேன்னு சொல்றீங்கன்னா, ஏன்னா பயாலஜிக்கல் கிளாக் எனக்குள்ள டீச்சர் தான் 50 நிமிஷம் பேசுறதுதான். ஆமா, கவலைப்பட்டாங்க, உங்களால் இருக்கப்பட்டேன். ஒரே ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கலாமா? போன முறை நீங்க கூடின போது நீங்க கேட்க வார்த்தை என்ன வார்த்தையே பேசினாங்க இந்த செய்தியாளர்? அது எல்லாம் இப்பதான் கேட்குறேன். ஏன்னா டீச்சருக்கு ஒரு கிளாஸ்ல நுழைஞ்ச நேற்றுக்கு என்ன முடிச்சேன், என்ன முடிச்சேன்னு கேட்டு பழக்கம் இல்லை. அதனால நாட்டி வருவாங்க, அது குறைய சொல்லுவதை இப்போ போக கொண்டு கூட கிடைக்கும். காரணம் என்னன்னா, பேசப்பட்ட வார்த்தைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாத பட்சத்திலே அது நம்ம மறந்து போகும். நம்ம ரைட், ஒரு வாழ்க்கையோட அது ஒட்டலை, அது உங்களுக்குள்ளாக போகல அப்படின்னு என்ன சொன்னா, பேசப்பட்ட வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பொருத்தப்பட்டு பார்த்தது. அதனால எனக்குள்ள அந்த வார்த்தை போகல அர்த்தம். ஏன்னா எந்தெந்த யாரோட பேசணும்னு எனக்கு புரியணும் இல்லை, அதுக்கு தான் பேச முடியும். என் ஸ்டூடெண்ட்டு கேட்பேன், ஸ்டூடெண்ட்டுக்கு அவருடைய லாங்குவேஜ்ல அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசினாதான் நான் பேசுறது எல்லாம் அவனுக்கு போகும். நான் 37 வருஷமா நான் டீச்சர் ஆகிறேன். அதனால 1000 மாணவர்களே நான் சந்திச்சிருக்கேன். அவங்களுக்கு ஏற்றபடி நான் மோட்டிவேட் பண்ணி அவங்க பேசுற லாங்குவேஜ் தான் நான் பேசி போறேன். இன்னைக்கு என்னுடைய செய்தி அப்படிதான் நான் பேசுவேன். உங்க லாங்குவேஜ்ல நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுடைய மோட்டிவேஷன். ஐயா சொன்னாங்க நிறைய எல்ஐசில இருந்து ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு கொஸ்டின் தான் நான் ஆரம்பிக்கலாம். ஒரு எல்ஐசியோட டேக் லைன் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். What is the tagline of LIC? ஒரு டேக்லைன் சொல்லி பார்ப்பேன். நான் இப்படி கேள்வி கேட்கறான்னு சொல்லுவாங்க, வேணும். வெல்ஃபேர் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு அதானே டேக்லைன். ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல இருந்து வந்தது. ஸ்லோகம் என்ன? யோகசீமம் is actually taken from பகவத்கீதா. கீதா வந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகன் தான். Your welfare is our responsibility. அதாவது அர்த்தம் தமிழோட உங்களுடைய நலம் எங்களுடைய பொறுப்பு. இன்னொரு ஸ்லோகன் இருக்குது, அது சொல்ல முடியுமா? இன்னொரு ஸ்லோகன் இருக்கு. இது டேக்லைன், நான் சொல்றது ஸ்லோகன்.
சிந்தகிக்கா சிந்தகிக்கா பேட் பிகினர்ஸ். இது ஒரு ஸ்லோகன் தான். என்ன அர்த்தம்னா வித் யூ இன் லைஃப் அண்ட் ஆஃப்டர் லைஃப். நீங்க வாழும் போதும் எல்ஐசிங்களோடு கூட இருக்கும், வாழ்க்கைக்கு பிறகும் எல்ஐசிங்களோடு இருக்கும். இதை நீங்க மறக்க மாட்டீங்கல்ல. போன முறை என்ன பேசலான்னு சொன்னா இது ஞாபகம். இதை வந்தவங்க இந்த கேள்வி கேட்டாரு, டேக் லைன் கேட்டாரு, ஸ்லோகன் என்னன்னு கேட்டாரு. ஏன்னா யுவர் டேக் லைன் இஸ் மீனிங்ஃபுல். ஒரு ஆர்கனைசேஷன் அதனுடைய டேக் லைனும் அதோடைய ஸ்லோகனும் முக்கியமான ஒன்று. அதோடைய லோகாஸ் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தீஸ் slogans and taglines gives meaning இல்லையா? முக்கியமா 3 காரியங்களை உங்களுடைய பாலிசி ஹோல்டருக்கு அது சொல்லுது. LIC guarantee 3 things. One is protection. Right? ஒரு வாழ்க்கைக்கு நாங்க பாதுகாப்பு. Second thing is peace of mind. நான் ஏன் இஷ்டத்துக்கு சொல்லல, உங்களுக்கு படிச்சுதான் வந்து சொல்றேன். And third thing is security for the future. Protection, peace in your mind, and security for your future. இந்த மூன்றையும் தருவது தான் எல்ஐசி. பலதே கொஸ்டின் தான் கொடுக்கலாம். உண்மையில இந்த 3 காரியங்களையும் எல்ஐசி அவங்களுடைய பாலிசி ஓட்டுக்கு தரலாம். உலக பிரகாரமாக தருன்னு சொல்றேன். உலகம் தருகின்ற ப்ரொடெக்ஷன் வேறு, உலகம் தரக்கூடிய சமாதானம் வேறு, உலகம் தரக்கூடிய செக்யூரிட்டி வேறு. நான் வந்து படிச்சு பார்த்துட்டே வந்தேன் எல்ஐசி அதெல்லாம் கேரண்டி பட்டு. அதே எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு காரியம் எனக்கு வியப்பில் ஆழ்த்தினது, ஒரு வார்னிங் எனக்கு கொடுத்தது. அது என்ன அப்படின்னா, எல்ஐசி தன்னுடைய பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பே அவுட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? பே அவுட்ஸ், பெனிஃபிஷியல் பே அவுட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு? People's money. Not people's money. It's based on the depth of your policy holder. இல்ல, உங்களோட பாலிசி ஹோல்டர்ல டெப்த் மேல தான் இது பெனிஃபிட்ஸ் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. அதாவது கேரக்டர். அவர் இறந்தால் இந்த காரியங்களை அப்புறம் இந்த எல்ஐசி உடைய இந்த பாலிசி இஸ் பேஸ்ட் ஆன் தி டெப்த் ஆஃப் a policy holder. அப்ப எந்த நம்பிக்கையோடு கூட எல்ஐசி பல்வேறு பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு இந்த 3ஐயும் சொல்ல முடியும். இன்னொன்னு, இந்த எல்ஐசி பாலிசியை நீங்க எடுக்க வைப்பதற்கு நீங்க நெய்க பாடுபடுறீங்க இல்லையா? தொடர்ந்து வருவாங்க. நான் கூட 2 லட்சம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பிரீமியமாக செலுத்திட்டு இருக்கிறேன். என்ன காலம் என் பசங்களுக்காக தொடர்ந்து ஓடுவாங்க. ஆனா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அங்க சொல்வதே இல்லை. நீங்க சொல்ல முடியுமா வாட் இஸ் தி ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் எல்ஐசி? எல்ஐசி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் கொடுக்குது. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்ன தெரியுமா? அதுல லோ ரிஸ்க் ஃபேக்டர், மீடியம் ரிஸ்க் ஃபேக்டர், ஹை ரிஸ்க் ஃபேக்டர்னு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா உங்களை ரிமைண்ட் பண்ண வைக்கிறா. அதுல ஹை ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா, இந்த 3ஐயும் தருன்னு சொல்ல எல்ஐசி ப்ரொடெக்ஷன் தருவேன், பீஸ் ஆஃப் மைண்ட் தருவேன், செக்யூரிட்டி தருவேன். இந்த ஹை ரிஸ்க் என்னன்னா, when you fail to pay your premium, ஏன்னா லேப்ஸ் ஆஃப் இந்த வார்த்தை தான் எனக்கு வேணும். நீங்க பிரீமியம் கட்டலைன்னா உங்களுடைய பாலிசி இஸ் டிஸ்கிரைப்ட் as a lapsed policy, a death policy or invalid policy. அது உங்களுடைய டேர்ம்லயே சொல்றது வந்து பெய்ட் அப் பாலிசி. ரைட்? பெய்ட் அப் பாலிசி. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? பெய்ட் அப் பாலிசின்னா அதாவது பே பண்ணிட்டு அதை 2 விஷயம் அர்த்தம். சொன்னா நீங்க கட்டின பணத்தை நாங்க அப்படி தர முடியாது, அதோட குறைவா தான் நாங்க தர முடியும். அதுதான் எல்ஐசி பாலிசி. The paid up policy that was through invalid. That when the grace period is over, அப்படின்னா அதோட மோசம். அப்போ கிரேஸ் பீரியடுக்கு குருவே நாட்கள் தெரியுமா? நான் இதெல்லாம் சொல்றது காரணம், ஐ எம் கோயிங் டு கனெக்ட் இட் வித் டெக்னிக்கல் பாய். கனெக்ட் பண்ண கிரேஸ் பீரியட் என்னன்னு சொல்லுங்க. எல்ஐசிக்கு கட்டலாம், அதுக்குள்ள கட்டலைன்னா பாலிசி ஈவன் அந்த பாலிசி ஓடுறது பெனால்ட்டியோட கட்டலாம். அது ஒரு ரைட். இந்த கிரேஸ் பீரியட் முடிச்சுட்டு அந்த பாலிசி ஓடுற இறந்துட்டாருன்னு சொன்னா முடிஞ்சது. The family is not guaranteed with the money.
that is deposited. அதை நீங்க வாங்க முடியாது. இதுதான் எல்ஐசி. அப்படிதானே? நான் ஏன் இதை பேசுனேன் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்முடைய லைஃபுக்கு யாருமே கேரண்டி அப்படி கொடுப்பேன் என்று சொன்னாலும் அது நிரந்தரமான ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. I'm going to introduce one policy today. ஒரு புதிய பாலிசியை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வரேன். That policy is that policy without teasing. Policy without teasing. என்ன அர்த்தம் teasingங்கிற வேர்ட்? என்றைக்குமே ever continuing, ever green policy தான். அதுக்கு டேட்டே கிடையாது. 3 month policy டேட் கிடையாது. 20 years or 15 years or 13 years அந்த ஒரு பீரியட் கிடையாது. ever green policy, no ending policy. தலைமுறையா. Thank you for the word. Thank you for the word. This is what I need. நீங்க பேசினா எனக்கு நல்லது. நான் பசுதாரி பேச சொல்லுகிறார், நீங்க பேசுறீங்க. இந்த பாலிசி தான் பைபிள் நமக்கு கிடைக்கும். எவர் கிரீன், எவர் வேலிட், எவர் லிவிங், நாட் சீசிங் பாலிசியை தான் வேதம் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பாலிசிக்கு ஒரு எல்ஐசி மாதிரி ஒரு டேக் லைன் இருக்கணும்ல, எல்ஐசி மாதிரி ஒரு ஸ்லோகன் இருக்கணும்ல. எல்ஐசியுடைய பாலிசி, எல்ஐசியுடைய ஸ்லோகன் பேரு, எல்ஐசியுடைய டேக் லைன். அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய நலத்தை நாங்க பொறுப்பெடுத்துக் கொள்றோம். நீங்க வாழும்போது சரி, நீங்க இறந்த பிறகு நான் உங்களோட கூட இருக்கிறோம் அப்படின்னு எல்ஐசி சொல்லுச்சு. அது மாத்திரமல்ல, they guarantee your protection and peace in mind and the security for the future. அது நிரந்தரம் அல்லன்னா இப்ப நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப நான் சொல்ற பாலிசி பார்த்தீங்கன்னா never ending policy. There is no period of ending. It's evergreen policy, ever continuing policy. இதுக்கு ஒரு டேக் லைன் இருக்குது, ஒரு ஸ்லோகன் இருக்குது. அந்த டேக் லைன் என்ன? என்னோட திருப்பங்க வேதத்தை திருப்பங்க யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் அவற்றுக்கு நித்திய ஜீவனை, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவை ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும், என் கைகளிலிருந்து பறித்துக் கொள்வதும். 3 வந்துச்சா? எல்ஐசி சொன்ன 3 வந்துருச்சா? எல்லாத்தையும் 3 கொடுக்குது. பீஸ். இங்க என்ன பீஸ் நமக்கு தருது? நித்திய ஜீவன். நான் உனக்கு நித்திய ஜீவனை தரேன். என்ன ப்ரொடெக்ஷன்? ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒரு காலம் கெட்டு போவதில்லை. என்ன செக்யூரிட்டி? யாரும் அதை என் கரத்துல இருந்து யாரும் ஒன்றும் பறித்து கொடுக்க முடியும். இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? கிரீன் பாலிசி. அப்ப வேதம் நமக்கு தரக்கூடிய ஒரு டேக்லைன் என்ன அப்படின்னா, நீ என்னுடைய ஆடுகளாக இருக்கும் பட்சத்துல உனக்கு நான் நித்திய ஜீவனை தர வல்லவராய் இருக்கிறேன். நீ என் கருத்துல இருந்தா நீ ஒரு நாள் கெட்டு போவதில்லை. நீ என் கருத்துக்குள்ள இருப்பதனால ஒருவரும் உன்னை என் கருத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அது இந்த பாலிசியை நீங்க எடுத்துருக்கீங்களா? நம்ம யோசிக்கலாம். சரி, இப்ப இதனுடைய ஸ்லோகன் என்ன? நான் டேக்ல என்ன சொல்றேன்? என்ன ஸ்லோகன்? அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா, நான் என்னுடையவர்களை அறிந்தும், நான் என்னுடையவர்களை அறிந்தும், என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக எல்ஐசி என்ன சொல்றது? We are with you in life and after life. இல்லையா? நீங்க இருக்க வரைக்கும் நான் எல்ஐசி கூட இருக்கும், நீங்க இறந்த பிறகு எல்ஐசி கூட இருக்கும். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்ஐசி யார் கூடயும் இறந்து பிறகு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடுகளுக்காக ஜீவனை தரும், நித்திய ஜீவனை தருவார். I live with you forever. உங்களோட கூட என்னைக்கு நான் கூட இருப்பேன். whether you live or die, even after your death. நீ மரித்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப ஜீவனோடு இருந்தாலும் சரி, நீ மரித்தாலும் சரி, என்றென்றும் உன்னோடு கூட நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதுதான் வேதம் நமக்கு தருகின்ற ஒரு டேக்லைன். இப்ப இந்த கொஸ்டின் வந்து, இந்த பாலிசியா
எத்தனையோ பாலிசி எடுக்கிறீங்க, ஜீவன்ல லேப்னு சொல்றீங்க, ஜீவன் ஒவ்வொரு பாலிசி நேம் சொல்றீங்க, நிறைய பாலிசிஸ்ல வந்துருச்சு. இந்த பாலிசி எடுத்திருக்கோம். அந்த பாலிசியை கொடுக்கறது யாரு? The Life Insurance Corporation of the Universe, the creator of the universe. அப்படிதானே? இந்த உலகத்தை படைச்சவர், ஜீவனை உண்டாக்கினவர், இந்த உலகத்துல காண்கிற எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கி அதை உயிர்ப்போடு வைத்திருக்கிறவர் ஒருபட்சம் நாம் என்றைக்கு முன்னோடு கூட இருக்கிறோம். அவனுக்கு ஜீவனை தருகிறார். இதுக்கு என்ன பண்ணது? எவர் லாஸ்டிங், எவர் லிவிங், எவர் ஃப்ரீ பாலிசி. இந்த பாலிசிய நம்ம எடுத்திருக்க வேண்டும். இதுதான் நல்லது. இந்த பாலிசியை எடுத்த உங்களுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு காண்பித்து, இந்த பாலிசி எல்ஐசி மாதிரி எதை நமக்கு கேரண்டி பண்ணுது, எதெல்லாம் நமக்கு கொடுக்குது என்பதை உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னோட வெளிச்சிருப்பேன் ரூத்தினுடைய புத்தகம், பழைய ஏற்பாட்டுல நியாயாதிபதிகள் கடுக்கக்கூடிய ரூத்தினுடைய புத்தகம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அதை பார்க்கணும். நான் சொல்லக்கூடிய வார்த்தை மாத்திரம் நீங்க பாருங்க, குறிப்பாருங்க. 12வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பது. இது ஒரு டேக்லைன் தான். இது யாருக்கு தரப்பட்டது அப்படின்னா, ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மோவாபிய பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு திட்டம், ஒரு ப்ராமிஸ். இந்த ரூத் யாருக்கு சொன்னா, ஒரு மோவாபிய ஸ்திரீ, மோவாப் தேசத்து பெண்மணி, ஒரு ஃபாரினர். இன்னும் சொல்ல போனால் கர்த்தரால் விலக்கப்பட்ட அருவறுக்கப்பட்ட சந்ததியாகிய மோவாப், அம்மோன் என்று சொல்லக்கூடிய சந்ததியை சேர்ந்த இவளுக்கு இஸ்ரவேலின் தேவனை தெரியாது. இவள் வணங்கி ஆர்வதித்து வந்த ஒரே கடவுள் மோழைக் என்று சொல்லக்கூடிய மோழைக்கு வணங்கி வந்தவள் தான் இந்த. இந்த ரூத் எப்படி அறிமுகமாகிறாள் அப்படின்னா, பெத்லகேம்ல பஞ்சம் வந்தது நமக்கு தெரியும். பஞ்சம் பிழைப்பதற்காக பெத்லகேம்ல இருந்து 2 பேர் புறப்பட்டு சொல்றாங்க. ஒரு நபுமி நம்முடைய கணவனாகி அங்க போய் 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள். ஒருத்தி பேர் தான் ரூத், இன்னொரு பேர். ரைட். வாழ்க்கை நன்றாகத்தான் ஆரம்பித்து போய் கொண்டிருந்தது இல்லையா? ஆனா தொடர்ச்சியான இழப்புகள், தொடர்ச்சியான மரணம். கணவன் இருந்தான், பிள்ளைகள் இருந்தாங்க. கட்டல் நகமி தனித்து விடப்பட்டால் அவருடைய 2 மருமக்கள் மாறன் விதவிகளாக மாறி போனார். இப்ப அக்கார்டிங் எல்ஐசி பாலிசி வந்துச்சுன்னா, ஒருவேளை நகமையான இன்வெஸ்ட்மெண்ட் ரூத் ஒரு பாலிசி எடுத்துக்கலாமா, அது கணவன் பேர்ல பாலிசி எடுத்த பாலிசி ஓடுறதா தான் என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், லேப்ஸ் ஆயிருக்கும். ஒரு பாலிசி ஓவர், அப்படிதானே? வேதத்துல எங்க தேடியும் நான் பார்க்கிறேன். She was not guaranteed. She was not benefited with the policy she has taken. அவள் எடுத்த பாலிசினால அவள் பெனிஃபிட் ஆனாதா அப்படின்னா இல்ல, அவளுக்கு எந்த வித லாபமும் கிடைக்கல. அதனாலதான் she decided to come with நகமையோட கூட போவதற்கு அவள் முடிவு செய்த காரணம் என்னன்னா, இனிமேல் இந்த தேசத்திற்குரியது எனக்கு எந்த லாபமும் கிடையாது இல்லையா? என் கணவன் மறைத்து போனா எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது. என் பாலிசி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, என் பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இன்னொரு பாலிசி எடுப்பதை தவிர ஒரு பாலிசி அப்பதான் எனக்கு வாழ்வு, வேறு வழி இல்லை என்று சொல்லி மாமியாரோடு பெத்லகேம் திரும்பி வந்தவர்கள் தான் யார்? அதெல்லாம் நீங்க நல்லா அறிஞ்சிருப்பீங்க, பல முறை நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ ரூத் ஒரு பாலிசி எடுக்கிறார். பேஸ்ட் ஆன் வாட்? இல்ல, ஒரு புது பாலிசி எடுக்கிறாள். என்ன பாலிசி? எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், கணவன் இல்லை, அவள் தனியா இருக்கிறா, நகமையோடு இருக்கிறார். என்ன டிசைட் பண்ண வர? நான் போன்ற இடத்துல கர்த்தரை தான் ஆசீர்வதிக்கணும், என் வாழ்க்கை செழித்திருக்கும். இதுவரை அவள் மனதில் இருந்த காரியங்கள் வேறு. இனிமேல் அவள் எடுக்க போன தீர்மானம் வேறு. என்ன தீர்மானம் எடுக்கிறார்? நான் அந்த தேசத்துக்கு போனேன், நகமையோட பேச, மாமியாரோட பேசுற காரியங்கள் அவங்களுக்கு தெரியும்.
குறிப்பாக இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு நல்லா இருக்கும். அவள் சொன்ன மாமியோடு பேசின அந்த வார்த்தை, அதுக்கு ரூத், நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட நீ பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்று உண்மை விட்டு என்னை பிடித்தார். கர்த்தர் எனக்கு அதுக்கு சரியாகும், அதற்கு அதிகமாக சேர்த்து கடவுள் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து மாமியோடு கூட வருகிறார். அவள் எடுத்த தீர்மானம் அதுதான். இந்த தீர்மானத்தை கேள்விப்பட்ட ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை தான் நீங்க வாசிக்கிறீங்க. இதுவரைக்கும் மூளைக்கு நீ ஆரம்பித்து வந்தா, இப்பொழுது இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டை கீழே நீ வந்தபடினாலே என்ன நிறைவான பலன் உனக்கு கிடைக்க கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். அந்த நிறைவான பலன் என்ன? அதுதான் நான் பார்க்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழ் வந்த ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நிறைவான பலன் என்ன? அந்த பலனை இந்த ரூத் பெற்றுக் கொண்டாளா என்று சொன்னால் பெற்றுக்கொண்டாள். என்ன பலனை பெற்றுக் கொண்டாள்? 4 P ஞாபகம் வச்சுக்கேன். 4 P நான் சொல்றேன். எல்ஐசில 2-3 P சொன்னீங்க இல்லையா? பீஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டிங்கிற மாதிரி இந்த பாலிசி எடுத்த ரூத்துக்கு கிடைத்த 4 ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்றேன். ஒன்ஸ் பீஸ், அவளுக்கு சமாதானம் கிடைக்கும். நீங்க வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவள் தற்செயலாய் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாள். நான் சொன்னேன்ல, தற்செயலாய் நடக்கிற காரியங்கள நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த ஒரு காரியமும் தற்செயலா நடப்பதில்லை இல்லையா? இந்த நாளில இந்த கூட்டம் நடக்கணும், இந்த நாளில இந்த கூட்டத்துக்கு நீங்க வரணும், இந்த நாளில நான் பேசணும், இந்த வார்த்தைகள் காலில் விழணும்ன்றது தற்செயலாக. இரண்டாவது 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தற்செயலாய் அவள் வந்து நின்ற நிலம் போவாசினுடையதா இருந்தது இல்லையா? தற்செயலாய் வந்து நிற்கல, அது கர்த்தருடைய அனாதி தீர்மானம். அவள் அந்த நின்றதுனாலே அங்க வந்து நின்ற போவாசுடைய கண்களில இவள் விழுந்தாள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில எங்கே பிரசன்னமாக இருக்கக்கூடிய கர்த்தருடைய கண்கள் உங்க மேல எழுதி கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்க என்பது எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை. அப்போ போவாஸ் பார்க்கிறாள். பார்த்த உடனே தன்னுடைய வேலையாளர்களை அழைத்து கேட்கிறார். அவள் வித்தியாசமா இருக்கிறாள்ல, ஃபாரினர். அவருடைய கம்ப்ளெக்ஷன் வேற, அவருடைய கலர் வேற, அவருடைய லாங்குவேஜ் வேற இல்லையா? அவருடைய கல்ச்சர் வேற, அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு வேற, எல்லாமே வேறு விதமா இருக்கிறாள். பார்த்த உடனே தெரியுது ஷீ இஸ் சம்படி டிஃபரெண்ட் இல்லையா? அவள் வித்தியாசமானவள், அவள் ஒரு ஃபாரினர் போல இருக்காங்க. எடுத்த உடனே கேட்கிறான், அந்த பெண் யாருடைய ஓள் என்று கேட்கிறாள் இந்த கொஸ்டின். அப்போ அவனுடைய வேலையால் சொல்றான், விவரமாய் சொல்றான், அந்த பெண் இல்ல, நகோமியோடு வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ இங்கே ஒருக்கி கூட அனுமதி கேட்டால் நான் கொடுத்தேன். ஆகவே காலை பதிலில் மட்டுமாக அவள் அதிகளிப்பாக பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் என்று ஒரு செய்தியை அங்கே போவாஸுக்கு சொல்றான். போவாஸ் அந்த பெண்ணை அழைத்து சொன்ன ஒரு வார்த்தை தான் ஆச்சரியமான வார்த்தை. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அப்படி போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேட்டு. மகளேங்கிற வார்த்தை பாருங்களேன், அவள் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஒரு மனிதன் மகளை கூப்பிட முடியுமா? அவள் பாலினர் குழந்தை சேர்ந்தவா, சிவலி தேவனை அறியாதவா இல்லையா? பெத்லகேமை சார்ந்த ஒரு பெண் இல்லை. ஆனா என்னை பார்த்த மாத்திரமே இந்த மனுஷன் என்னை மகளே என்று அழைக்கிறானே, அந்த ஒரு வார்த்தை ஒற்றை சொல் அவளை அதிர வைத்திருப்போம். அவள் கண்ணிலிருந்து கண்ணீரை வர வைத்திருப்போம். அவளை இது எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்ன எதிர்பார்த்தா வந்து நின்று சொன்னா, என்னை எங்கே அவன் புறந்தள்ளி விடுவானோ, என் வயதை விட்டு தூரமாக போக விடுவானோ என்று சொல்லி விடுவானோ, இங்கே உனக்கு என்ன வேலை என்று கேட்டு விடுவானோ, என் 1000 கேள்வியோடு கூட இருந்த அந்த ரூத்திற்கு இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தை கேட்ட மாத்திர மனதில் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம். அப்ப இங்க ரூத்துக்கு சமாதானம் கிடைச்சதுதான். அப்ப எல்ஐசி தரக்கூடிய அந்த பீஸ் இங்கே ஆண்டவருடைய டேக்லைன் கொடுக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சமாதானம் உண்டாயிட்டதாக, இன்று முதல் நீ வேற யாரும் கிடையாது. You are not a foreigner, you are my daughter. நீ என்னுடைய மகள்.
அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறான் 6ஆம் வசனத்துல. சொல்ற எங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். நீ பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு நீ போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட இங்கே நீ போக வேண்டாம், இங்கே இது ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லையா? இல்லையா? ஒரு ப்ரொடெக்ஷன் தானே, ஒரு பாதுகாப்பு தானே. இந்த பாதுகாப்பு தானே வேணும். நமக்கு என்ன வேணும்? ஒரு பாதுகாப்பு வேணும், லைஃப் ஒரு பாதுகாப்பு வேணும். சொல்ற நீ எங்கேயும் போக வேண்டாமா, நீ எங்கேயும் என்னுடைய ஊழியக்கார பெண்களோடு கூட நீ கூட இது. அதோட முக்கியமான ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு என் வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு. ஏன் இந்த வார்த்தை சொல்றாங்கன்னா, இந்த ரூத்துக்கு முந்தின அதிகாரம் பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகளுடைய கடைசி சாப்டர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கடைசி வார்த்தை கூட எச்சரிப்பாங்க. அந்த நாட்களில தங்கள் இஷ்டம் போல இருந்தாங்க. தங்கள் இஷ்டம் போல மனதுக்கு சரியென்று தோணுகிறத செய்து கொள்ளுதான் அந்த நாட்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, பெண்களை பார்த்தா விடவே மாட்டாங்க, எடுத்து நாசம் பண்ணிட்டான் அவருடைய கல்ச்சர். அப்ப பெண்களுடைய கற்புக்கு அவங்களுடைய உயிருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் அந்த ஒரு சூழ்நிலை தான். இதை அறிந்து போவாஸ் தான் சொல்றான், கவலைப்படாத மக்களை, ஒரு தேசத்துல நடக்கலாம், நீ வந்து நிற்கிற பூமி என்னுடைய பூமி, இஸ்ரவேலின் பூமி, இஸ்ரவேலின் தேவன் சிட்டின்குள்ளே நீ வந்திருக்கிறாய், உனக்கு பாதுகாப்பு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் வேலைக்காரருக்கு நான் சொல்றேன், ஒருவேளை மறந்து உன் மேல கை வச்சுட்டாங்கன்னா இப்பயே நான் கட்டளையிடுறேன், ஒருவரும் உன்னை சொல்லாதபடிக்கு நான். இதை விட என்னங்க ப்ரொடெக்ஷன் ஆகும் ஒரு பெண்ணுக்கு? என்ன நிம்மதி? மகளேன்னு அழைக்கிறான். மகளேன்னு அழைப்பு அந்த போவாஸ் ஒரு கேரண்டி கொடுக்கலாம், என்னன்னா ஒருவரும் ஒண்ணு தொடர்புடிக்கு. அப்ப 2வது பீஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். 3வது எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறான். அடுத்த வேலை உணவுக்கு கூட வழி இல்லை. மாமிட்டா தான் சொல்லிட்டு வரான், நான் போய் வேலையை பார்த்து இல்லையா அதிக நான் போய் கோதுமைகளை நான் போய்க்கு கொண்டு வருகிறேன், அதையே எடுத்து நம்ம சமைத்து சாப்பிடலாம் என்ற நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறான். அப்ப அவளுக்கு தேவை என்னன்னா அன்றைக்கு தேவையான ஆகாரங்கள், ப்ரொவிஷன். 4வது பீஸ் சொல்ற ப்ரொவிஷன், பீஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். அது அவன் தர்றான் அப்படின்னா தர்றான். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, உனக்கு தாகம் எடுத்தால் நீ எங்கேயும் போகாத, நீ இந்த கூடத்துக்கு வா, வேலைக்காரர்கள் முண்டு வைத்திருக்கிறாங்க, அந்த தண்ணீரை நீ குடிச்சுக்க. ஏன்னா தண்ணீர் எடுக்கணும், ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரம் அவள் டிராவல் ஆகி போனானா யாராவது பார்த்தா அவளுடைய பார்வையில் விழுந்து அவளுக்கு உத்தரவாதம் கிடையாது, லைஃப் கிடையாது. எங்கேயும் போகாது, எங்கேயும் தண்ணி வச்சிருக்கிற, எங்கேயும் குடிச்சிடும். 14ஆம் வசனம் சாப்பாட்டு வேலை வருது, போவாஸ் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் வேலைக்காரர்களோடு கூட. அப்ப அவனே கையில எடுத்து அப்பத்தை கொடுக்குறான். அவளிடத்துல சொல்றான், கையில் உள்ள துணிக்கு என் கூட தாடியில துவைத்துக்கொள், சாப்பிட்டு எங்கேயும் போக. அது மாத்திரமல்ல, ஒரு கட்டளை கொடுக்குறான் 16ஆம் வசனத்துல. ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படியாக அதிகளில் அவளுக்காக சிலவற்றை சிந்த விடுங்கள். தானா விழுகிறத விட அவளுக்காகவே அவள் பொறுக்கிக் கொள்ளும்படியாகவே. அப்ப என்ன அர்த்தம்? மோசம் என்ன, அவளுக்கு தேவையை விட அதிகமான அளவு அவளுக்கு கிடைக்கப்படுகிற ஒரு காரியத்தை யார் சொல்றாங்கன்னா இங்க சொல்றாங்க, LIC may say we are with you in life and after life. பட் இங்க இல்ல, தேவைக்கு அதிகமாகவே உனக்கு நான் தர இல்லையா, நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். போவாஸ் சொல்றான், தேவைக்கு அதிகமான அதிகளுக்கு பின்னால போய் நிறைய காரியங்களை பொறிக்கலாம், அதை அடிச்சா, அதை கோதுமை மணிகளாக மாத்தினா, ஒரு பெரிய மூட்டையில கட்டினா, தோல்ல எடுத்து போய் மாமிட்டே சொல்றான், இவ்வளோ நான் பொறுக்கி விட வந்துருக்கிறேன். அவன் ஆச்சரியப்படுகிறான். அது சொல்லி சொன்ன மாதிரி அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை என்ன பண்ண வேண்டாம், அதட்டாத கீழ் அவளை ஈனம் பண்ண வேண்டாம். ஏன் எடுக்கிற சொல்லாதீங்க, அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பாருங்க, அவளை அவமானப்படுத்தாதீங்க. யோசித்து பாருங்களேன், என்ன ஒரு அழகான ஒரு காரியத்தை இங்கே போவாஸ் அவளுக்கு செய்து கொடுக்குறான்னு பாருங்க. போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். Compare him with Lord Jesus Christ. அப்ப இந்த பாலிசி பாருங்களா, அந்த எவர் கிரீன் பாலிசி எதை கேரண்டி பண்ண பாருங்களா, ஃபீஸை கொடுக்குது, ப்ரொடெக்ஷனை கொடுக்குது, 3வது ப்ரொவிஷனை கொடுக்குது, 4வது முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா, சொன்ன LIC கொடுக்குற அந்த செக்யூரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த செக்யூரிட்டி நிரந்தரமானது இல்லை. பட் எங்கே ஆண்டர் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி பெர்மனன்ட் செக்யூரிட்டியே கொடுக்கலாம். அது என்ன பெர்மனன்ட் செக்யூரிட்டி? 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவன் சொல்றான் பாருங்க, மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வேன்.
நீ பயப்படாத, எங்கேயும் வந்துச்சுன்னு நினைக்காத மகள. இல்லையா? நீ போய் சொல்லி நீ என்ன அந்த எண்ணத்தை விட்டுரு, அது மறந்துக்கும். நீங்கே வரல, பயப்படாத. அவளை பார்த்து ஒரு கேரண்டி கொடுக்குற, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் சொல்றேன். என்ன செய்தான்? 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன செய்தான்? போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியாளர். இதை விட என்ன செக்யூரிட்டி வேணுங்க? பெர்மனன்ட் செக்யூரிட்டி இல்லையா? நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று சொன்னவன் அவளை தனக்கு மனைவியாக மாற்றிக்கொண்டான். ரூத் அவனுக்கு மனைவியானாள். இதை விட ஒரு செக்யூரிட்டி வேற எந்த பாலிசியும் கொடுக்க முடியுமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த எவர் கிரீன் பாலிசி, எவர் சீசிங் பாலிசின்னு நான் சொன்னேன் இல்லையா? நெவர் எண்டிங் பாலிசின்னு சொன்னேன்ல இல்லையா? நான் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன், நீ ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, என் கரத்தில் இருக்கிறாய், ஒருவர் உன்னை என் கரத்தில் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்ன தகவன் தரக்கூடிய 4 செக்யூரிட்டிஸ், 4 வாக்குத்தத்தங்கள் என்ன அப்படின்னா, இந்த நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு தருவார்னு போவார் சொன்னால, இஸ்ரவேல் தேவனை நீ என்ன சச்சின் மறைவில் அடைக்கலமாய் கொண்டு வந்த அப்படின்னாலே உனக்கு நிறைவான பலனை தருவேன் என்று சொன்னால, இங்க நிறைவான பலன் என்ன கிடைச்சிருப்பாருங்க? 4 காரியங்கள். உங்களுக்கு தரமாட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த 42ஆம் வருடத்துல எனக்கு இருந்த கடன் பாரங்கள் 12 லட்சம் ரூபாய். 12 லட்சம் ரூபாய். இனி வாழ முடியாது. என் பிள்ளைகள் 2 பேரும் படிக்க வைக்கிறாங்க. என் தகப்பன் ஒருபுறம் செவ்விடமா இருக்கிறார், மனைவி செவ்விடமா. ஒருபுறம் மருத்துவ செலவு, ஒருபுறம் தகவல் தாங்க முடியாது. ஆண்டவரை அறியாத நாட்கள் என்ன பண்றது? வட்டிக்கு மேல வட்டி, கட்ட முடியாத ஒரு சூழல், வாங்கின சம்பளத்தை எல்லாம் அப்படியே வெட்டியாக தரக்கூடிய ஒரு சூழல். நான் இன்றைக்கு ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நாளில அவள் கேட்ட ஒன்றே ஒன்றுதான், இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியல, இதை கீழே இறக்கி வைக்கிறதுக்கு உதவி செய்ய முடியுமா? எனக்கு சாதாரணமான விஷயம். நான் ஒரு காரியத்தை நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோம், என்ன? இனிமேல் எந்த காரியத்தை கொண்டும் நான் கடன் வாங்க மாட்டேன். வெளியே கூப்பிட மாட்டவன்னு கேட்கலாம். இன்னைக்கு நான் பிரட்டு பேசும் அதே பேசுறேன். சொல்லு, வாயில அறிக்கப்படும், நீங்க நம்ப மாட்டேங்க. இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் நான் கடன் வாங்குவதில்லை என்று நான் வந்து வாக்குத்தத்தை கத்த கேட்டார். ப்ராமிஸ் பண்ணா நீங்க நம்ப மாட்டீங்க. வித்தின் 6 months 6 மாதத்துக்குள்ளாக பல லட்சம் கடன்களை கத்த எனக்கு அவற்றிலிருந்து என்னை விடுதலை. கடன் கொடுத்தவன் வந்து நின்று வீட்டு வாசல்ல நின்று சொன்ன வார்த்தை தான், மத்தியில அப்படியே நேற்றாம் நாள் அழைப்பான், பார்த்து எப்படி அழைப்பான் உங்களுக்கு தெரியல, மத்தியில நிறைய வட்டி வாங்கிட்டேன் போதும் நினைக்கிறேன். திடீர்னு காலையில் இருந்துச்சு ஒரு நினைவு வச்சு சொல்லிட்டு போட்டு அன்னைக்கு கொடுத்த பத்திரம் கொடுத்து வெற்றி பேப்பர்ல கையெழுத்து போட்டுல எடுத்து வச்சிருந்தேன். உங்க கட்டு மேலே கிழிச்சு போடுது, இனிமே எது கொடுக்க மாட்டேன். நம்புறீங்களா? செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? கத்துறாங்க இன்னைக்கு ஒரு பைசா எனக்கு கடன் கிடையாது. நான் ஒரு பென்ஷன் 13 ஆண்டுகள பென்ஷன் ஆகும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், என்னைக்கு இந்த விதமான டெசிஷன் நீங்க எடுக்கிறீங்களோ அப்போது ஒரு சோதனை வரும். எந்த சோதனை வந்து தெரியுமா? 2010ஆம் ஆண்டு பிஃபோர் மை ரிட்டையர் 13 ரிட்டையர்ட் ஆன 10ஆம் ஆண்டு திடீர்னு மனைவி விவேகம்னா சாதாரணமான ஒரு டிசீஸ் இல்லை. நான் வெள்ளூர் கலைக்கு கொண்டு போய் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்த போது டாக்டர் வைஃப் இஸ் பிளட் கேன்சர் பேஷண்ட் என்ன சொன்னாங்க? பிளட் கேன்சர். நாங்கள் ட்ரீட் பண்றோம். She may live 3 years, maximum 5 years. That's all we can guarantee. LIC மாதிரி we guarantee your life அப்படின்னு கொடுத்தாங்க. நான் கேரண்டி ட்ரீட் பண்ண நான் பார்த்துக்கலாம். என்னோட கூட இருக்கிறவர் வியாதியை விட பெரியவர், வியாதியை விட பெரிய என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும் அங்க உள்ள நுழைச்சால் எவ்வளவு லட்சம் பணம் செலவாகும். 4 வருஷம் கடந்து போனது. 2014ஆம் ஆண்டுல மறுபடியும் அழகர் எபிசோட் தான். என்னன்னா கொஸ்டின் எல்லாம் போயிருக்குன்னு சொன்னா மனைவி டெஸ்ட் பண்ணும்போது அதே கேன்சரஸ்
பிரஸ்ட் கேன்சருடைய அடையாளம். அவருடைய லெஃப்ட் பிரஸ்ட் ஷுட் பி மாஸ்டிகேட்டட். அதை எடுத்துக்கணும், அப்பதான் அவங்க உயிரோடு இருப்பாள். எடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னால தொடர்ச்சியான 8 வருஷம் கீமோதெரபி, மெடிக்கேஷன், அதையும் கடத்தி போனாள். நீங்க கொஞ்சம் பினான்சியல் கமிட்மெண்ட்டோட யோசிச்சு பாருங்க, எத்தனை லட்சங்கள் தேவைப்பட்டிருக்கும் என்று சொல்லி. ஆனா நீங்க நம்புறீங்களா? நான் உணவும் கேட்டேன், நாளைக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உங்களோட ஒரு ப்ராமிஸ் எழுதி கொடுத்தா நான் கடை வாங்குறது இல்லைன்னு. நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், நீங்க தான் ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ இதை நீங்க சந்திக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பு தான். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நான் பென்ஷனாக இருந்தாலும் பல லட்சம் ரூபாய். இன்னைக்கு போனா செப்டம்பர் 22ஆம் தேதி நான் சிஎம்ல இருந்தேன். 16ஆம் ஆண்டுக்குள் மனைவி பிரவேசித்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ணின பிரகாரம் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு எத்தனாவது ஆண்டு போறாங்க? இவங்க என்ன, அவங்கதான் விட்னஸ். He's entering into 16th year after life. After the first episode of blood cancer and the second episode of breast cancer, he still lives with full strength and stamina. நான் நம்புறது என்ன தெரியுமா? She is not living on medicine alone, the treatment alone. நிச்சய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணினேன். நீ ஒரு நாள் கெட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணினேன். என் கருத்தில் இருக்கிறாய், ஒருவர் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது என்று வாக்கு பண்ணினார். அவருடைய கருத்துக்குள்ளாக வைத்து அவளை பாதுகாத்து அந்த லிவிங் விட்னஸ் மத்தியில சொல்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டார். என் தேவைகளை சந்தித்தவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்க மாட்டேன். நிச்சயமா செய்வார். ஒண்ணுதான் நீங்க எடுக்க வேண்டிய பாலிசி, எவர்கிரீன் பாலிசி. அவ்வளவுதான். நான் எடுத்த பாலிசி வேற. அவங்க எல்ஐசி கேனாட் கேரண்டி லைஃப். அப்படிதான் அர்த்தம். எவ்வளவு லைஃப் கேரண்டி பண்ணுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அப்படிதான் அர்த்தம். ஆனா நான் எடுத்த பாலிசி வேற. நான் எடுத்த பாலிசி என்னன்னா, அது நிச்சயமா என் லைஃப்ல அது கேரண்டி பண்ணுது. என் தரத்துல இருக்கிற கேரண்டி பண்ணு. நீங்க எத்தனையோ பாலிசிஸ் உங்களுக்காகவும் உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக எடுக்கிறீங்களா? இந்த பாலிசியை நீங்க எடுத்து வச்சுக்கீங்களா? நீங்க தான் சொல்லணும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக. நான் இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி மெசேஜ் நான் வரேன். இந்த பாலிசி நீங்க எடுத்துருக்கீங்களா? இது எவ்வளவு அவசியம்? சரி, மறுபடியும் ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? அது மாத்திரமல்ல, you are blessed with all the worldly and spiritual blessings. உலக பிரகாரமான அவிக்கிற பிரகாரமான எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதுல எந்த விதமான சந்தையும் எனக்கு இல்லை. ஆமென். அப்படிதானே? அப்படிதான். இப்ப நான் அப்போ இந்த கேள்வியை கொடுத்து வைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் நம்மை ஒரு குடும்பத்தில் கர்த்தர் இணைத்தார்? இப்போ என் மனைவி சிக்கா இருக்கான்னு சொன்னேன். 15 வருஷம் 16 வருஷம் ஆயிடுச்சு. நான் தான் சுமக்கிறேன். அவள் இன்னும் என்னுடைய மனைவி தான். அவளை தூரமா உட்கார வைக்கல, அப்படிதானே? தொலைக்க வைக்கல. ஸ்டில் ஐ லவ் ஹர். திருமண நாளில நான் என்ன வாக்கு பண்ணினோ அதே வாக்கு செலுத்தி இன்னும் நான் அவளுக்கு கொடுத்து கொண்டுதான். வாழ்விலும் ஸ்தாபித்தும் சுகத்திலும் வீணத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உன்னை கைவிடாதிருப்பேன். இப்ப என் கேள்வி நான் கேட்கலாமா, இப்படிப்பட்ட மனைவி ஆண்டாண்டு எனக்கு பிடிக்கும். அநேகர் நினைப்பது அதுதான். நான் பாக்குறேன், என் மனைவியோடு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த அநேகரை இன்றைக்கு நான் பார்க்கல. வந்து விட்ரா பண்ணி போயிட்டாங்க. காரணம் அநேக காரணங்கள் இருக்கலாம். இல்ல, ஏன் கர்த்தர் குடும்பத்தை உண்டாக்கினார்? ஏன் மனைவி எனக்கு கொடுத்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? இருவரும் ஒரே மனுஷமா இருக்கிறாங்க. கடவுளை இணைச்சத மனுஷன் பிரிக்காது. இருவரும் ஒரே மனுஷன் இருப்பாங்க. கடவுளை இணைச்சத மனுஷன் பிரிக்காது. பிரிக்க யாரும் கூடியது. இட்ஸ் a permanent bonding which nobody can separate. பிரிக்க முடியாத ஒரு permanent bonding சொன்னா அந்த கணவன் மனைவியோட பாண்டிங். அந்த பாண்டிங்கை கொடுத்தவரு ஏன் பிள்ளைங்களை கொடுத்தாரு? உங்கள்கிட்ட கேள்வி கேட்காரு, ஏன் பிள்ளைங்களை கேட்டீங்கம்மா?
சட்டத்துல கேட்டீங்க, திருமணம் ஆன பிறகு நீங்க தானே கேட்டீங்க போய் ஒரு 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போச்சுன்னா என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? என்ன விசேஷம் இல்லையா, வேணும் தள்ளி போடுறீங்களா கேட்பாங்க. பிள்ளைங்க ஆண்டவர்கள் கேட்கிறாரு, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க பிள்ளையை கொடுங்க பிள்ளையை கொடுங்க. அந்த பிள்ளை எதுக்காக ஆண்டவர்களை பிள்ளைகளை கேட்க? நான் கேட்ட கேள்விக்கு ஸ்கூல்ல கிளாஸ்ல வந்து நான் ஒரு கேள்வி கேட்டாலே பதிலே சொல்ல மாட்டாங்க பசங்க. ஏன்னா இந்த பதில இருந்து என்னை கொண்டு வரதுன்னு தெரியும். பதில வாங்கி வாங்கி நான் பேசுறதா? எதற்காக பிள்ளைகளை கேட்கறீங்க? சந்ததி தொடர்பு. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்கும்படியாக நான் என் பிள்ளையை எனக்கு பிள்ளை கொடுங்கன்னு ஆண்டவர்களை கேட்டேன்னு சிஸ்டர் சொல்றாங்க. அண்ணாளை துக்கப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. அதனால அண்ணாள் ஆண்டத்துல போய் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க. அதனால பிள்ளை வேணும்னு நம்ம கேட்கலாம். அப்ப இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆனா கர்த்தருடைய நோக்கம் என்ன? நான் தான் கேட்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு குவாரிசு வேணும். சொன்ன மாதிரி நான் ஒரு ஊழியத்துல இருக்கிறேன், எனக்கு அடுத்து ஒரு ஊழியம் செய்யக்கூடியான எனக்கு ஒரு குழந்தை வேணும், சந்ததியாய் அப்படி சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும். இல்ல அப்படி நோக்கங்கள் இருக்கலாம், அதுல எந்த விதமான தவறு கிடையாது. ஆனா ஆண்டவர் அங்கே கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பீங்க அப்படி நோக்கம் என்ன? அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இல்ல, அது அவசியம் தான். நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த குழந்தைகளுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். எதுக்காக எனக்கு ஒரு குழந்தையை கத்த கொடுக்கிறார், கொடுத்தவருடைய நோக்கம் என்ன? ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க நான் விரும்புறேன். மல்கியா தேக்கத்தினுடைய புத்தகம். அந்த வார்த்தை வாசிக்க நீங்க அந்த வார்த்தையை நான் வாசிக்க சொல்றேன், வேற இல்லை வாசிச்சு. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். 1105. அவர் ஒருவனை அளவா படித்தார். ஆரம்பத்துல ஆவியாமத்துல அவ்வளவு மட்டும்தான் இருக்கான். அவர் ஆவியாமர்கள் அவனை நடத்த தொடங்கினார். ஏன் ஒருவனை படித்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு, தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிக்கு, தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிக்கு தான் கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை சொன்னார். I read in various translations. English நிறைய translations இருக்கு. One of the translations translated or translations ஒரு translationல நான் படிச்ச போது இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி என்று சொல்ற வார்த்தைக்கு என்னன்னா to produce godly seed என்று produce godly seed என்று எழுதப்படும். produce godly seed. பரிசுத்த வித்தை நீங்கள் உருவாக்கும்படியாக கணவன் மனைவியை உங்களை நான் நினைத்தேன். மரியாளுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியினர் உண்மையில் நிழலிடும், அவருடைய வல்லமை உண்மையில் இறங்கும். உனக்குள் உருவாகி இருப்பது பரிசுத்தம் இல்லை, அது பரிசுத்த ஆவியினுடைய வித்து. அதுதான் மதிய கன்னிமேராளுடைய வயிற்றுல வைக்கப்பட்டது. அந்த வித்துல இருந்து உருவானவர் தான் நம்முடைய கர்த்தராகிய. அப்ப இந்த பரிசுத்த வித்தை காட்லி சீட் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த வித்தை நீங்கள் உருவாக்கும்படியாகத்தான் நீங்கள் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டீர்கள். இப்ப யோசித்து பாருங்க, அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா அந்த பிள்ளை எதுக்கு சமானம் என்று வேதவசனம் சொல்லுது? godly offspring, godly seed என்று. அப்போ ஒரு பரிசுத்த வித்துக்கு சமானமாக ஒப்பிட்டு வேதம் பிள்ளைகளை குறித்து சொல்லுது. இப்ப உங்களுக்கு இப்ப நான் வரேன்னா இப்ப நான் அடுத்த கேள்வி வரேன். ஒரு விதைன்னு சொல்றேன்ல, ஒரு விதையை கட்ட கொடுத்த பிள்ளை பார்த்தா அந்த பிள்ளையை கையில இருந்தீங்கன்னா அதை எப்படி நீங்க பார்க்கணும்? வேதம் இந்த பிள்ளையை ஒரு விதையாக பார்க்கிறது, ஒரு விதையாக பரிசுத்த விதையாக பார்க்குது. அப்ப விதையை நீங்க கையில வச்சீங்கன்னா அடுத்து என்னன்னா அந்த விதையை நான் எப்படி வளர்க்க போறேன்? நான் எப்படி வளர்க்க? ஒரு விதை உங்க கையில கொடுத்து இதை வழங்கமா அப்படின்னு சொன்னா வீட்டு தோட்டத்துக்கு பின்னால போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு வளமான மண் எங்க இருக்குதோ அந்த இடத்த நீங்க பார்த்து அதை தோண்டி அந்த விதையை பத்திரமா உள்ள பதிச்சு அதை சுத்தீங்கன்னா ஏறு போட்டு ஒரு வேலியை வச்சு இல்லையா அதுக்கு தண்ணீர் ஊற்றி இதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் காது வளர்க்கிறதா என்று நீங்க பார்ப்பீங்கல்ல, அதான் செய்வீங்க. அதான் நீங்க ஒரு விதை வளர்வதற்கு என்ன தேவை அப்படின்னா
ஒரு விதை வளர்வதற்கு முதல் வேணும், நல்ல வளமான மண் வேணும், ரெண்டாவது நீர் விடணும், ரெண்டாவது தேவையான சூரிய ஒளி கிடைக்கணும். இந்த அதை யாரும் தொடாத பிடிக்க ஒரு பாதுகாப்பு வேலி இருக்கு. இப்போ நீங்க அதை ஊண்டிட்டீங்க, செய்துட்டீங்க, ஒரு வீட்டு தோட்டத்து மூலையில போய் நீங்க செய்துட்டீங்க, அந்த விதையை முடிச்சுட்டு அங்க விதைச்சிட்டு நீங்க காரியங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அது தானா முளைச்சிடும். அவ்வளவுதானே? அதுக்கு பின்னால் நீங்க அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த முதல்ல தண்ணி விட்டீங்களா, அதோட போதுமா? அடுத்த நாள் நீங்க தண்ணி விடலைன்னா என்ன நடக்கும்? தொடர்ந்து என்ன நடக்கும்? வாடி போகும். மண்ணோட மண்ணாது அழகி போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை தொடர்ந்து முளைப்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. அப்ப தினந்தோறும் காலையும் சரி மாலையும் சரி அது முளைத்து பூமி விட்டு வெளியே எழுப்பு வரைக்கும் அதுக்கு பின்பாகும். அது துளி விட்டு தடை விட்டு சின்ன செடியாக வளர்ந்து கொடியாக செடியாக மரமாக வளரும் மட்டுமாக நீங்கள் அதற்கு தொடர்ந்து நீர் ஊற்றி இல்லையா அதை பாதுகாத்தால் தான் அது வளரும். ஒரு சாதாரண விதை வளர்வதற்கு இவ்வளவு எஃபர்ட் நம்ம போடுறோமே. கத்த சொல்ற அவன் கையில நான் கொடுத்த இந்த புள்ள ஒரு கார்ட்லி விதைக்கு சமமானது. இந்த கார்ட்லி விதைக்கு சமமான இந்த விதையை நீங்க எப்படி வளர்க்க போற? ஒரு சாதாரண விதை வளர்க்கணும்னா நீ தண்ணீர் ஊட்டுற, தேவையானது கொடுக்குற. உன் பிள்ளைக்கு எதை ஊற்றி வளர்க்க போகிறாங்க? நம்ம அதை யோசிப்பதே கிடையாது. இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்படி சொல்றாரு, என் பிள்ளைய கார்ட்லி சீட் ஒத்து சொல்றாரு. அது வளர்ப்பதுக்கு என்னதான் காரியங்களா நான் சொல்ற எடுத்தா தான் அது வளருதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பசுத்தை வித்து போன்று என் கையில கொடுத்து இந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னா நான் என்ன செய்யணும்? அதுக்கு என்ன தண்ணியை நான் ஊற்றணும்? அதை எப்படி நான் வளர்க்கணும்? மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்க, ஊத்துட்டாருன்னா பாட்டுக்கு வளர்க்கணும். இன்னைக்கு அது பாட்டுக்கு வளர்ந்துதான் தெருவெல்லாம் சுத்திட்டு இருக்கிறது. எந்த கண்ட்ரோலும் இல்லாம, பேரண்ட்ஸ்க்கு எந்த கண்ட்ரோலும் இல்லாம பெருவங்கும் பிள்ளைகளை பார்க்கிறோம். அது இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக பிள்ளைகள் வளர்ந்து நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ப்ரொடெக்ஷன், இந்த பாதுகாப்பு இல்லையா? நம்ம தரவில்லை. வளர்வுக்கு தேவையான எந்த எஃபர்ட்டும் நம்ம எடுக்கலாம். எதை ஊற்றி என் பிள்ளையை வளர்த்து அதுக்கு தேவையான மழை, நீர் என்ன, தண்ணீர் என்ன? ஒரு வசனத்தை நீங்க வாசிக்குவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நீங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண போயிட்டே இருக்கும் நேரம் வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்க. ஒரு முக்கியமான வார்த்தைனாலே முக்கியத்துவப்பட்டு வருகிறேன். உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. மழை இளம் பயிர் மேல பொழிஞ்சு அதான் நடக்கும், வளரும், துளை, அது துளை. அப்ப இளம் பயிர் மேல மழை பெய்வது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், மழை துளியும் பனிக்கும் எதை ஒப்பிட்டு சொல்றாரு? அவருடைய வசனத்திற்கும் அவருடைய உபதேசத்துக்கும் ஒற்ற சொல்லுகிறேன். அது என் பிள்ளை எதை ஊத்தி நான் வளர்க்குது? எதை ஊத்தி வளர்க்குறதுமா? பறந்துருச்சு, கையில வந்துருச்சு. சொல்லி வளர்க்கணும், வசனத்தை சொல்லி வளர்க்கணும், உபதேசத்தை சொல்லி வளர்க்கணும். ஒரு நாள் கப்பல் பயப்படுறாங்க சொல்லு, டீ உனக்கு அப்பதான் ஆடுது. மனன வசனம் சொல்லு, அதுதானே எங்க சர்ச்சில் மனன வசனம் சொல்லுவாங்க. ஏசு கண்ணீர் விட்டாரு சொல்லு, அது சொல்லி ஆனந்தப்படுறாங்க. ஒரு நாள் சொல்லிட்டு விடுங்க, ஒரே ஒரு வசனம் பிள்ளையை வளர்த்து விடுமா? சொல்ல ஒரு நாள் தண்ணீர் விட்டா எப்படி போதுமான வகையாகுது? தினமும் நித்தமும் காலை மாலை நீங்கள் கரிசனையோடு அதுக்கு தண்ணீர் விட்டு வளர்த்தால்தான் அந்த இளம்பெயர் வளருமோ? அதை சொல்றேன். கர்த்தருடைய வசனங்களையும் உபதேசங்களையும் நீங்கள் அனுதினமும் உங்களுடைய பிள்ளைக்கு போதிக்காவிட்டால் அந்த வசனம் என்கிற அந்த மழை பனித்துளியும் உங்களுடைய குழந்தையினுடைய சிரசின் மேல அது பொழியப்பட விட்டால் உங்களுடைய குழந்தை எப்படி வாழணும் அப்படிங்கிறது நீங்க யோசிப்பாங்க. இன்னைக்கு என்ன எப்படி படிப்பீங்க? நான் வாசித்து மினிமம் ஏஜ் குரூப் ஃபார் டேக்கிங் எ பாலிசி நான் படித்தேன். 18 months போட்டுச்சு இல்லை, 18 மாசம் குழந்தைக்கு பாலிசி எடுத்துடலாம். இல்ல அப்பதான் வாசிட்டேன். இந்த பாலிசி வரக்கத்துக்கு முன்னாடி எடுத்துறாங்க.
எலிசபெத்தன் வயிற்றுல யோவான் உற்பத்தி ஆகும் போது பசுத்த ஆவியானதுனாலே நடந்து போட்டான்னு நேரத்துல வாசிக்கிறீங்க பாத்தீங்கன்னா. வயிற்றுல இருக்கும் போதே பசுத்த ஆவியான வச்சுட்டாரு. இதை கேட்ட மரியாள் வயிற்றுல குழந்தை இல்லையா பாருங்க, அது தொழிற்று வசனம். நீங்க ஜெபிக்கலையாமா? இங்க இருக்கிற ஓடும் உங்க வயிற்றுல உங்க குழந்தை உருவாக்கும் போதே கையில வச்சு ஜெபிச்சிருக்கீங்களா? அந்த விட என் புள்ள இப்பயே நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. நீங்க பாடி இருப்பீங்கல்ல, பைபிள் சத்தமா வாசிச்சிருப்பீங்கல்ல, அது கேட்குதோ இல்லையோ? நீங்க என்ன நம்பிக்கையோட வாசிப்பீங்க? சத்தமிட்டு வாசிக்கிற சத்தத்தை என் பிள்ளை கேட்குது, நான் பாடுற பாட்டு என் பிள்ளை கேட்குது. நிச்சயமா விசுவாசிக்கிறேன். பிறந்த உடனே அது பாடும். இப்போ 6 மாச குழந்தைங்க பெரிய ஹைப்பர் சென்சிட்டிவ் எல்லாம் இருக்குது. அப்படி பாடுறது நான் விசுவாசிக்க காரணம் நீங்க தான்ப்பா. அது வயிற்றுல இருக்கும் போதே அதை சொல்லி சொல்லி வார்த்தைகளை வசனித்து இல்லையா, அதை பாடி இல்லையா, அதை தியானித்து அதை நீங்க அசை போட்டு உங்களுடைய பிள்ளைக்கு அந்த வயிற்றுலயே இருக்கும் போது நீங்க சொல்லி கொடுத்ததுனாலே அது ஆரம்பத்துல இருந்தே கத்தருக்கு ஏற்ற பிரகாரம். இன்னைக்கு யூதர்கள் உலகம் எங்கும் வியாபத்திருக்கிற யூதர்கள் அவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யூத தகப்பன்மார் தாய்மார் ஒரு காரியத்தை செய்வாங்களாம். என்ன தெரியுமா? காலையில எழுந்த உடனே விடிய காலையில அங்க செய்யற வேலை ஒண்ணுதான். வீட்டுல இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் விரிச்சு அதுக்குன்னு வச்சிருப்பாங்க. அதை படுக்கைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. நம்மள வந்து படுக்கையில எப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் படுக்கை மேல ஏறிட்டு தலைகளா அப்படி தூங்குற ஆளுங்க அந்த எழுத இருப்பாங்க. அப்படி அல்ல, பிள்ளை மனைவியை சுற்றி உட்காரவை. அந்த குழந்தைக்கு அப்பதான் பிறந்திருக்கணும். 3 மாசம் 6 மாசம் 1 வயசு 1.5 வயசு 2 வயசு தூக்கத்துல பாதி உட்கார்ந்துருக்கும். அதை பத்தி இந்த யூத தகவல் கவலைப்பட மாட்டாங்க. தோரா என்று சொல்லக்கூடிய அந்த வேத சுருளை எடுத்துக்கொண்டு சத்தமாய் வாசிப்பாங்க. நீங்க காலை வேலையில எருசலேம் வீதிகளில பெத்லகேம் வீதிகளில் நீங்க இழந்தீங்கன்னா இந்த தோராவை ரிவைட் பண்ணக்கூடிய அந்த சத்தமிட்டு பாடி வாசிக்கக்கூடிய அந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டே போடலாம். இன்னைக்கு அந்த சத்தம் நம்ம தெருக்களில கேட்கிறது தான் இல்ல. நான் படிச்ச இடம் வந்து திருமணி நாசத்துல படிச்சேன். நான் திருமணி நாசத்துல சவுதுல அப்பா நிறைய ஊழியம் பண்ணியிருக்காரு. கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு 2 பக்கம் வீடுகள் இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம் காலை மாலை ஆராதனை இருக்கும் இல்ல. சாயந்தரம் அந்த ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதோட நிறுத்த மாட்டாங்க. குடும்ப ஜெபம் பண்ணிட்டு நீங்காதிரம் நேச கர்த்தாவே பாடுவாங்க. எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி சத்தம் இருக்கும். ஏன் சவுத்துல அநேக ஊழியக்காரத்துல கர்த்தர் எழுப்பியிருக்காருன்னா இதுதான் நாம் சுவாதிக்கிறேன். காலை எழுந்து தெரிஞ்சுக்க சமக்க முடியும். உங்களுக்கு பைபிள் அந்த சிவப்பு பெயிண்ட் அடிச்சு பைபிள் தூக்கி அதையும் பாட்டு புத்தகத்தை எடுத்து பைபிள் மட்டும் பாட்டு புத்தகத்தை சுமந்துட்டு போவோம். அப்பா அம்மா பின்னால போவாங்க. முன்னால போ. இன்னைக்கு எத்தனை பேருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும்போது வேதனை எடுத்துட்டு வர கையில எங்களுக்கு செல்லுங்க. அதல்ல செல்ல வச்சா ஒரு துளி தலையால ஒரு துளிக்கும் சொட்டு ஒரு சொட்டு பனித்துளி ஒரு சொட்டு மழை நீர் தான் பிள்ளை வளர்ந்துருக்கும். இல்ல, நீங்கள் வாசிப்பதை உங்களுடைய காதுகள் கேட்கணும். அதை வேத வாசிக்கணும். சத்தமிட்டு வாசிக்கணும். மௌனமாய் வாசிக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்களே உங்களை ஆலோசனை சத்தமிட்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்க வாசிக்கிற அந்த சத்தம் உங்களுடைய செவிகள் கேட்கணும். உங்களுடைய செவிகள் கேட்டால்தான் உங்களுடைய இருதயத்துல அது போகும். உங்க இருதயத்துல அந்த சத்தமிட்டு தோராவை வாசிப்பான். அந்த சிறுகுலத்துக்கு விளங்குதோ விளங்கலையோ தூங்கிட்டு இருக்குதோ தெரியலையோ வாசிப்பான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை என் வாயிலிருந்துதான் வேத வசனங்களை வேத உபதேசத்தை கேட்கணும். என் பிள்ளை இந்த வேத வசனத்தையும் வேத உபதேசங்களையும் இன்னொருவன் வாயிலிருந்து கேட்டு அது விளந்தால் நான் தகப்பன் அல்ல. மறுபடியும் சொல்றேன். நம்ம என்ன சொல்றோம்னா என் பிள்ளை என்னாலதான் போதிக்கப்படும். நான் சொல்லித்தான் என் பிள்ளைக்கு கர்த்தருடைய உபதேசம் கேட்கணும். நான் சொல்லித்தான் கர்த்தருடைய வசனத்தை அது சொல்லணும். இன்னொருவன் வாயிலிருந்து நாம சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறோம்ல, ஆளுக்கு அனுப்புறோம்ல, அவங்க பார்த்துப்பாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர் பார்த்துப்பாங்க. அதுக்காக கர்த்தர் கையில குழந்தை கொடுத்தாரு. அதுக்காக அந்த பொறுப்பு உங்க கையில கொடுத்தாரு. நீங்க வச்ச செடிக்கு நீங்க தாங்க தண்ணி ஊற்றணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு ஊற்றினா அதுக்கு வேற அர்த்தம். நீங்க எடுத்த பாலிசிக்கு நீங்க தான் பிரிப்பே கட்டணும். உங்க லாங்குவேஜ்ல வர்றேன். அந்த பெரிய மன்னா தான் தேவடைய வார்த்தை தான் புரிமையும். தேவடைய வார்த்தை தான் பணித்து தேவடைய உபதேசம் தான் அது பழிச்சுடி.
அந்த பிரீமியத்தை நீங்க நித்தமா செலுத்தணும். அப்படித்தானே? நீங்க யூ ஆர் நாட் பேயிங் யுவர் பிரீமியம் ரெகுலர்லி. நீங்க எல்ஐசி பிரீமியம் மந்த்லி, குவார்டர்லி, ஆஃபர்லி, இயர்லின்னு போகணும். பட் இந்த எவர்லாஸ்டிங் லிவிங் பாலிசி வந்து பிரீமியம் எவ்ரி டே நீங்க செலுத்தணும். When you fail to pay the premium every day, every morning, every noon and every afternoon. உபாகம் 6 வாசகங்க தயவுசெய்து பாத்தீங்கன்னா, உபாகம் 6 அதிகாரம் 6 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிள்ளைங்களை உங்களுக்கு கையில கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணணும்னு மோசை மூலமாய் கத்து நமக்கு கட்டளை கொடுத்துருக்க. நீ உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதித்து, நீ ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் உன் வீட்டு நிலைகளில் வாசல்களிலும் எழுதுவாய். என்னால சொல்றேன், நீ உட்கார்ந்து இருக்கிற, எந்திரிக்கிற, படுக்கிற, எப்ப நீ என்ன செஞ்சாலும் சரி, தெய்வ வசனத்தை சொல்லிக் கொண்டு அது அவனுக்கு தேவை. என் பிள்ளை நான் சொல்றது கேட்குதான், நானே நான் சொல்றது கேட்க நாட்டில் என் பிள்ளைய கேட்க போகுது. அதான் நடக்கும். அவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய உபதேசம் அதுக்கு கிடைக்கல. இது சாதாரணமான விஷயமா நான் நினைக்கல. இட்ஸ் வெரி சீரியஸ் ப்ராப்ளம். ஒரு யூதன் என்ன நினைப்பான்னா, உலகத்தின் அறிவு, உலகத்தின் ஞானம், உலகத்துக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் என் பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அவன் வேதத்தின் அடிப்படையில் கிடைக்கிற வேதத்தின் ஞானம், கத்தரை கொடுத்த ஞானம், கத்தரை கொடுத்த பயமும் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைப்பான். அதனாலதான் அவன் யூதர்கள் எனக்கு எக்ஸ்போர்ட் இருக்காங்க. அவனை மேற்கொள்ள முடியல. காரணம் என்னன்னா, இதுதான் ஒரு யூத தகப்பன் அப்படிதான் நினைக்கும். என் வாயினால் என் பிள்ளை என்ன பண்ணிருக்கோம், வேற யாரும் இல்லை. இன்னைக்கு அதை நம்ம நினைக்கிறதுக்கு யோசித்து ஏற்பட மனசாட்சிப்படி நீங்க யோசித்து பாருங்க. என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், கற்றுக் கொடுத்து வளர்த்துக்கிறேன். இல்லை அப்படி வளர்க்கலன்னா ஞாயிற்றுப்பு நாள்னு ஒரு நாள் வருதுங்க. அந்த ஞாயிற்றுப்பு நாள்னு கத்தர் இப்படி உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கேன். என் பிள்ளை முத்தமாக நிக்கிறோம். நானே மனைவி இந்த வட்டத்துல இருந்து கைகட்டி நிக்கிறோம். என் பிள்ளை மகனோ மகளோ கத்த கேட்கிறான்னு வச்சுங்க. மகளே அப்படித்தானே கேட்பாரு. எந்த கேள்வி கேட்பாரு? உன் கையில உள்ள பால் இருக்கணுமா, கொடு. பாலிசி காட்டு. அது என்ன பதில் சொல்லும்? அப்ப ஒரு பாலிசி எடுத்து கொடுக்குறியா அவங்க கையில? என்ன பாலிசி எடுத்து கொடுத்தாரு? என் லைஃபுக்கு என்ன பாலிசி கொடுத்தாரு? ஜீவன் லாபம் இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய ஜீவன் ஆரம்பிக்கலையா, அதெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் விட்டுருப்பா. இன்னொன்று இருக்கு, ஜீவன் எவர் லாஸ்டிங் லைஃப்னு ஒண்ணு இருக்குது. அந்த பாலிசி எடுத்து கொடுத்தாரா? கேட்பறா கேட்க மாட்டாரா? கேட்ப அது முடிக்கும். அதை பத்தி எங்க அப்பா சொல்லவே இல்லை எனக்கு. எங்க அப்பா அதை பத்தி சொல்லவே இல்லை. சரி, டெய்லியும் காலையில நைட்டும் உங்க அப்பா உனக்கு உபதேசம் பண்ணதா, வசனத்தை கொடுத்தாரா? அது திரும்பி நம்மள பார்ப்போம். அப்பா அம்மாவை பார்த்து முகத்தை எப்படி வைத்துக் கொள்வீர்கள்? கத்து நம்ம பார்ப்பாரு. ஒரே கேள்வி தானே கேட்பாரு. இதெல்லாம் உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுத்தியா? இதுக்காக உன் கையில் என் பிள்ளை கொடுத்தேன். காட்லி சீனல்ல பரிசுத்த வித்துன்னு சொல்லி நீ வளர்ப்ப, நீ பாதுகாப்ப, நீ ப்ரொடெக்ட் பண்ணுகிற, எனக்கு ஏற்றபடி வளர்ப்ப அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட தான் உன் கையில உங்க பிள்ளை கொடுத்தேன். அதை நீ நிறைவேற்றிருக்கிறாயான்னு கேட்க மாட்டாதான். எல்ஐசில வேணா கிரேஸ் பீரியட் இருக்கலாம். இங்கே கிரேஸ் பீரியடே கிடையாது. நியாயாதிபதியா உட்கார்ந்தானா there is no grace period at all. தீர்ப்பு தான் வாயிலிருந்து வரும். என்ன? என் கண் முன்னால் என் பிள்ளையை பார்த்து நித்திய ஜீவ ரகசியத்துக்குள்ள உன்னை அனுப்ப முடியாதுமா. யுவர் பாலிசி இஸ் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட். அப்ப அந்த பாலிசி உனக்கு எடுத்து கொடுக்கலாம், போதிக்கலாம். பாவம் என்னன்னு சொல்ல, ரட்சிப்பு என்னன்னு கற்றுக் கொடுக்கல, எது பாவம் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கல. நீங்க தவறு செய்துட்டு நீ வந்து என் முன்னாள் நிக்கிறியே, உனக்கு நான் இறங்க முடியாதுப்பா.
அது சொல்லுங்க. நான் பண்ணல தப்பு, எங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் அந்த கிடையவே கிடையாது. அது பதிலை எதிர்பார்க்க மாட்டேன். உங்கள் கண் முன்னாக நீங்கள் பார்க்க உங்களுடைய பிள்ளை நரகத்தின் வாசலிலே கால் வைத்து அதற்குள்ளாக விடுவதை பார்ப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அந்த காட்சி வந்து வரும், அதான் நடக்கும். இல்ல, அதுக்காக ஆண்டவர் நம்ம சொல்றாரு, எந்த பாலிசியை நீ எடுக்கணுமோ அதை எடுக்கல. நித்திய ஜீவனை உன் பிள்ளைக்கு வாக்கு பண்ணுகிற அந்த பாலிசியை உன் பிள்ளைக்கு நீ காட்டல. ஆமா, இதுதான் நித்திய ஜீவ ராஜ்யத்துக்குள்ள உன்னை அழைக்கும். அதுக்கு முக்கியமான பேஸ்மெண்ட் என்ன ஸ்லோகன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பாவத்திலிருந்து விலகிக்கணும், கர்த்தரை விட்டு விலகுவது உனக்கு தூரமா இருப்பதாக. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறோமா? கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அதை கற்றுக் கொடுக்கலன்னா இன்றாவது ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கலாம். என்ன இனிமேலாவது நான் விட்ட அந்த தவறு, நான் செய்யாத இந்த தவறு நான் விட்டுட்டு நித்தமும் காலையில என் பிள்ளையை அழைத்து, ரொம்ப கஷ்டம், வளர்ந்துட்டாங்க, கொரோனா போயிட்டாங்க, 20 வயசு 25 வேலைக்கு போயிட்டாங்க, டீனேஜ் மேல தாண்டிட்டாங்க. இந்த பிள்ளைகளை அழைச்சு உட்கார வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். கஷ்டம் ரொம்ப ரொம்ப இருக்கிற ஒரு வயசுல நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா கிராண்ட் சில்ட்ரன் தான் பெற்றிருப்பேன். எங்களோட பிள்ளைகள் அந்த வயசுல தாண்டி போயிட்டாங்க. இப்போ அட்லீஸ்ட் உங்க பிள்ளைகளுக்காக அந்த அட்வைஸ் நீங்க கொடுக்கலாம். அப்படிதான் அர்த்தம். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நானே கத்துற உனக்கு வாக்கு போட்டாதான் ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன் அண்ட் பெர்மனன்ட் செக்யூரிட்டி. இது தரக்கூடிய பாலிசி வேணும். உங்க பிள்ளைக்கு அதை எடுத்துக்கொடு. சொத்து சேர்க்கிற, சுகத்தில் சேர்க்கிற, காரை சேர்க்கிற, வசதி சேர்க்கிற, இதெல்லாம் நல்லது. ஆனா அதை விட உன் பிள்ளைக்கு நித்திய ஜீவ ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு செல்வதற்கான விசா, பாஸ்போர்ட், இது அவசியமான ஒன்று இல்லவா? அதை நீ எடுத்துக்கிறாயா என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கணும். இந்த நாள் செய்தி ஆயத்தப்பட்ட போது என் உள்ளத்துல கர்த்தர் பேசின காரியம் இல்ல, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த கட்டளையின்படி நீ நடந்து அதன்படி செய்கள் என்று உங்க பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுத்தான் உன்னை நான் வாழாக்காம கீழாக்காம ஒன்று சொல்லி நான் மொழிகிறேன். ஏன் ஆபிரகாமையும் ஆபிரகாமின் சந்ததியும் கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வதித்திருந்தார்? இன்னைக்கு யூதர்கள் கூட அவங்களுடைய தகப்பன் ஆபிரகாமின் தகப்பன் சொல்லுவாங்க இல்ல. இன்னைக்கு போர் நடக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு கூட நான் 2 நாளைக்கு முன்னால நெட்ல பார்த்து சொன்னேன், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அழுகின் சுவர் என்று சொல்லக்கூடிய அந்த சுவரை நீங்க பாக்கலாம் இல்லையா? அது கொஞ்சம் தள்ளிதான் எவ்வளவு என்று சொல்லக்கூடிய புகை இருக்குது, ஆபிரகாமுடைய கல்லறை இல்லையா? 30,000 கல்லறைகள் இருக்கக்கூடிய அந்த பூமியில அங்க இருக்கிறது. நீங்க போய் பார்த்திருக்கலாம். இன்றைக்கும் இந்த யூத தத்துவம் இந்த பிள்ளையில தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் ஆபிரகாமுடைய புகையிலிருந்து பார்த்து நிறுத்தி காட்டி சொல்லுவாங்களாம், பாரு இதுதான் நம்முடைய உற்பிதா ஆபிரகாம் வைக்கப்பட்ட அந்த கன்று. அதை காட்டிட்டு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஏன் இந்த நம்முடைய தாத்தா பாட்டினார கத்தர் ஆசீர்வதித்தார் தெரியுமா? அவருக்கு கத்தர் வாக்கு பண்ணினார், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி பொறுத்திருக்கும், பூமிக்குள் உன் சந்ததிக்குள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, சந்ததியை உன்னை நான் பருக பண்ணுவேன் கடற்கரை மலை போல இல்லையா? நான் பருக பண்ண அவருக்கு வாக்கு பண்ணினார். ஏன் தெரியுமா? அவருக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவம் எனக்கு போறது, உனக்கு போறது, இதை நீ அறிந்து கொள் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு அதை காட்டி காட்டி சொல்லி வளர்ப்பான். ஏன் ஆபிரகாம் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதற்கு ஒரு காரியம் இருக்கு. நான் இதுவரைக்கும் சொன்னேன்ல, அதுக்கு முற்றுப்புள்ளியாய் இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க வேண்டும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் ஒரு சொல்லி, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக. கொஞ்சம் நிறுத்திக்கங்க. அவன் தன் பிள்ளைகளுக்கும், அதை யாருக்கு கற்றுக்கிறோம்? பிள்ளைகளுக்கு சொல்றோம். பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்க நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று என்ன செய்வாமா? கட்டளை என்ன செய்வாமா? வழியை காத்து சொல்வான்னு சொல்லல, ஆலோசனை சொல்வான்னு கூட சொல்லல, கட்டளை நடக்கும்படி இவர் கமாண்ட். என் பிள்ளைக்கு நான் கட்டளையிட முடியுமா? அப்போ ஜெபக்கிறேன், நம்மள ஓட விட்டுருவாங்க. சாதாரணமா பேச முடியும், நம்ம பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்ல முடியல. நீங்க ஆபிரகாம் என்ன செய்தானா? கர்த்தர்
அவனுக்கு சொன்ன எல்லா கட்டளையின்படி நட, நீதியை காத்துக்கொள், நியாயத்தின்படி செய் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு வெளிவரும் சந்ததிக்கும் கட்டளையிடுவான். இவன் கமாண்ட். அதனாலதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் எதையும் மறைக்கல. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை. நான் ஆபிரகாம் கொண்டு சொல்லிட்டு அதை செய்வான். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகளுக்கு அதை கட்டளையிடுவான், அதுபடி செய்ன்னு சொல்லுவான். அதுவும் நிறுத்த மாட்டான். ஆபிரகாமை போல நான் இருக்கிறேன்னா தகப்பனாய், என் பிள்ளைகளுக்கு நான் அதை கட்டளையிட்டு சொல்லுகிறேன். நான் மரண வேண்டாம். You are going against the law. Raise the word of God. Don't do this. கர்த்தர் ஒரு மொமெண்ட் ஆபிரகாமை போல தகப்பனாய் தாத்தாவா பாட்னாரா நான் இருந்தேன்னா என் சந்ததி ஆசிரியர் விடுறேன். கிறிஸ்து அழகா சொன்னாங்க, ஏன் பிள்ளையை கேட்கலாம், சந்ததியா நீங்க ஒளிந்து போயிடும் அப்படின்னா எனக்கு ஆபிரகாமுடைய சந்ததி தான் உலகத்தையும் ஆளுகிறது. காரணம் என்னன்னா இந்த ஆசீர்வாதம் அவனுடைய கீழ்ப்படிதல் இல்லையா. அவன் எதையும் மறைக்கல, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டே போறான். ஈசாக்கை பத்தி சொன்னான், ஈசாக் யாக்கோபை பத்தி சொன்னான், யாக்கோபு பிள்ளைகளுக்கு சொன்னான். யாக்கோபுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. கரிதனம் திராட்சை கொடியை போல இருப்பான். யோசேப்பை பத்தி சொன்னான் இல்லையா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லிட்டு கடைசி வார்த்தை என்ன சொல்றாங்க, என்ன பிள்ளைகளுக்கு உண்டான சமாதானத்தையும் 115 சங்கீதம் 14 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாருங்கிற வார்த்தை. வர்த்திக்க விட்டுவார். இது மாத்திரமல்ல, உன்னை தனக்கேற்ற ஜனமாய் நிலைக்க பண்ணுவாங்கிற வார்த்தை. இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை தான். பிள்ளைகளுக்கு எந்த பாலிசியும் ஏற்றுக்கிட்டு எதை சொல்லி வளர்த்திருக்கிறாய்? கர்த்தருடைய நியாயத்திருப்பு நாளுக்கென்று அவனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாயா? வேலை நாள் வருமான எங்கு நிற்பாரு, எங்கு போவாரு? அது நல்ல கேரண்டி பண்ண முடியுமா? எல்ஐசி லோகம் 2 கருத்துலையும் ஒரு அகல் விளக்கு நடுவில் எரிந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எரிந்து கொண்டே இருக்கணும்னா எரிந்து கொண்டு என்ன செய்யணுமா? நிச்சயமும் அந்த திரியை எடுத்து சுத்தம் பண்ணி அது எரிவதற்கான எண்ணெயை விளக்க நீங்க ஊற்றி கூட இருந்தாலும் கையை வச்சு கூட அணைச்சா மட்டும் போதாது. அந்த விளக்கு எரியணும்னா அதுக்கு முக்கியமானது எண்ணெய் வேணும். ஆவியிலே அனலாயிருங்கள். அப்படிதான் நான் சொல்றேன். அந்த அனல் ஆவியில அனல் அந்த அபிஷேக தைலம் சுத்தமா நீங்க இறக்கக்கூடாது. அந்த ப்ரொடெக்டிங் ஹேண்ட் வந்து ஆண்டோடைய கைகள். அது ஒரு நாள் அணிந்து பக்கம் தொடப்பாட்ட மங்கி எரிகிற துணியை அணைக்காத தேவன், நாணலி முடிக்காத தேவனுக்காக இன்றைக்காக யோசிச்சு என் பிள்ளையுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? இன்னைக்கு கூட நீங்க டிசைட் பண்ணலாம். ஆண்டவர் ரொம்ப தூரமா போயிருக்கலாம் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள். ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் நம்மோடு கூட இருப்பதுனால ஆண்டவர் செய்யாத எனக்கு மன்னியும் யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாளர் என்றால் கர்த்தரையே செய்யும். தாவீது என்ன சொல்லுவான், கர்த்தாவே இம்மட்டும் என் வீட்டை கொள்வதற்கு நான் எம்மாத்திரம் வீடு. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த எவர் கிரீன் பாலிசி எடுக்க போறீங்க? அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க? இல்லையா நம்ம பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறோமோ இல்லையோ நிச்சய ஜீவனை வாக்கு பண்ணுகிற கருத்துடைய பலத்த கருத்துக்குள்ளாக இருப்பதற்கு நம்ம துணையாக தகப்பனாக இருக்கணும். நித்தமும் அவன் மேல உபதேசமும் வசனம் பொடிபடியான காரியங்களை இன்றைக்காக நம்ம எடுக்கணும். நம்ம மட்டும் கூடி ஜபிக்கிறோம் நல்லது. எத்தனை பேர் பிள்ளைகளை அழைச்சிட்டு வருதுல்ல, பிள்ளைகளுக்கு இந்த உபதேசம் கேட்டால் எவ்வளவு நல்லது யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் பேசப்படுகிற வார்த்தை என் பிள்ளைக்கு நான் விசுவாசிக்க நீங்க போய் உங்க பிள்ளைக்கு சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த செய்தியாளர் வந்துட்டார், மறக்க மாட்டீங்களே. அடுத்த முறை இந்த செய்தியாளர் வந்து என்ன பேசலாம்னு கேட்டார். இது நம்முடைய வாழ்க்கையை போயிட்டு பாருங்க, பறந்து போவேன். கண்கள் மூடி நீங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. நாள் செய்தி அடிப்படையாக வைத்து நீங்க ஜெபித்து உங்களை அர்ப்பணிக்கணும். உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வேன். ஒரு பாடலை மட்டும் இமாயிட ஒன்றுமே இல்லாமல் தோய்கிற என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் தோய்கிற என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத ஒரு பகவனும் உமை போல ஒரு தீமையும் நினைக்காத
ஒரு தகப்பனும் அமைப்போல இதயத்தில் சுமந்தி மனத்தோடு சுமந்தி தேவைகள் யாவை உம் கரப்பியதே அந்த காண என் தேவைகள் யாவை உம் கரப்பியதே நீர் நடத்திடும் பிறக்க ஒரு பூரணவா நீரத்திலும் பிறக்கதை சொல்ல ஒரு பூரணவா நானும் என் வீடும் வீடும் ஒரு மறுப்போட எமைக்கிவையாமல் சுமத்தீரே ஒரு கருப்போட எமைக்கிவையாமல் யோசித்து பாருங்க. கரு போல அவருடைய என் கருவை அவருடைய கண்கள் அல்லவா கண்டது. என் தாயின் வயிற்றில் அவர் அழித்து போட நினைத்திருந்தால் அழித்திருக்கிறார். அந்த கருவை கருத்தில் எடுத்து கருத்து அவரை விட்டு தூரமாய் நான் போனேன். ஒரு குரோதமாய் காரியங்களை நான் செய்கிறவன் இருந்தார் கூட என்னை அவரை விளக்கல. கிருபையினால் என்னை அழித்து கட்டு அவருடைய கருத்து வைத்து என்னை பழுத்த அவருடைய வசனத்தினாலே அவருடைய உபதேசத்தினாலே என்னை வளர்த்து இந்த நாளில் ஒளிப்படியாக என்னை நிறுத்திருக்கிறேன். இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படித்தான் யோசித்து பார்க்கிறேன். கேட்பதுதான் உன்னை சிதையாமல் நான் உழைத்தேன்.
கருத்துல நான் கொடுத்த அந்த பரிசுத்தாக என்னுடைய பிள்ளையினை எப்படி வளர்த்திருக்கிறேன், எனக்கு உகந்த பிள்ளையாய் வளர்த்திருக்கிறாயா, அதை குறித்து என் அவனை நினைத்திருக்கிறாய். அது ஒன்றும் அறியாத குழந்தை அல்லவா, நீ சொல்லிக் கொடுத்தால் தானே அதுக்கு தெரியும், நீ உபதேசித்தால் தானே அதை அறிந்து கொள்ளும். நீ செய்யாத காரியத்துக்கு அதுக்கான தண்டனை அது கற்றுக்கொள்வது என நியாயமா யோசித்துப்பாங்க. இதுவரை நாம் செய்யாத சொந்த காரியங்களை இனிமேல் செய்வேன் என்று அர்ப்பணிப்போடு நம்ம கடந்து பார்க்கலாம். வீட்டுக்குள் நீங்கள் பார்க்கின்ற உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை யாராக இந்த கரிசனை உள்ள பார்வை, இந்த கருத்துள்ள பார்வை அவங்க மேல உள்ளட்டும். இதை வளர்க்கக்கூடிய பொறுப்பை என் கருத்தில் அதுமா கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை அணைந்து போகாமல் அதை பாதுகாக்கும் பொறுப்பை என் கருத்தில் அதுவா கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு தேவையான நிம்மதி, ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி நான் அதுவா அதற்கு நான் கொடுக்கணும். நான் அதுவா எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். என் மேல் உள்ள கடமை இந்த வாய்ப்பு பொறுப்பா. எங்கோ இருந்து வந்தாள் இஸ்ரவேலின் தேவனின் செட்டின் மறைவில் வந்து அடைக்கலம் போகின்ற ரூத்துக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்க மாட்டார். உன்னதமானத்தை மறைவில் இருக்கிறவன் என்னுடைய செட்டின் மறைவில வந்து அடைந்தபடினாலே உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாணியும் கூட. கடைசி வார்த்தை நீடித்து நாட்களாய், நீடித்து நாட்களாய் சொல்ல நீடித்து வாழ், நித்திய ஜீவ வாழ்வை வாடி நான் உனக்கு வாக்கு போனேன். காரணம் என்ன? என் நாமத்தை நீ அறிந்தபடினாலே, இப்படி வசனத்தை அறிந்தபடினாலே, இந்த வசனத்தை நீ கேட்டு கேட்டு நீ வளர்ந்தபடி நீடித்து வாழ். என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு பதிலளித்தேன் வாக்கு. நான் இதை கத்துக்கு மறுபடி பேசியிருக்கிறார் என்று நான் மெச்சு வாசிக்கிறேன். நான் மேல் வீடும் என் வீட்டை பணிபோடு மக்கள் நான் கத்த சொன்ன வாக்கு சொல்கிறேன். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கத்த வர்த்திக்கப்படுவதோ மட்டுமே அவளுக்கு உண்டான சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கத்த வாக்கு சொல்ல சொன்ன வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் வைத்திருக்கிறேன். பசங்கள் பேசிட்டோம், அது ஜீவன உள்ளது. இருவரும் கருக்குள்ளப்பட்டு இப்போதும் தியானிக்கட்டும், அதை செயல்படுத்தட்டும். அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பங்கு சந்ததியாய் அவர் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். இயேசுவின் என்பதாமத்தின் ஜெபிக்கிறேன்.